சங்கீத புத்தகம் முதல் சங்கீதம் முதல் 3 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். உங்கள் வழிகள் வாய்க்கும், செய்வது வாய்க்கும், எல்லா காரியமும் வாய்க்கும். வேத புத்தகத்தினுடைய போதனை என்னவென்றால், உங்கள் வழி வாய்க்கும் என்பதுதான் வேத புத்தகத்தினுடைய முக்கியமான ஒரு போதனையாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு இந்த சத்தியங்களெல்லாம் நீங்கள் உள்வாங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே வருவது என்பது சிறப்பான ஒரு காரியமாக இருக்கின்றது. என்றைக்கெல்லாம் தேவன் சொல்வதை கேட்டு நாம் செய்கின்றோமோ அன்றைக்கெல்லாம் வெற்றி நிச்சயம். ஆமென். தேவன் சொல்கிறதை கேட்டு செய்கிறதில் இருக்குது. ஆகவேதான் இந்த இடத்துல போடப்படும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதே விஷயத்தை தேவன் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கும்போது கூட முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நேராக போவோம். அங்கிருந்து உங்களை படித்து காமிக்கிறேன், எடுத்துக்கோங்க. 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த இடத்துல கூட யோசுவாவுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் என்று ஒன்று இருக்கும் என்றால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. நியாயப்பிரமாண புஸ்தகம்னா உடனே நீங்கள் நினச்சக்கூடாது முதல் 5 புஸ்தகம் மட்டும் நினச்சிக்கக்கூடாது. இந்த வேத புத்தகம் 66 புஸ்தகமுமே தேவனுடைய வார்த்தைகள் தான். பழைய ஏற்பாட்டுக்கு நியாயப்பிரமாணம் என்று கொடுக்கப்பட்டாலும் கூட பிற்காலத்தில் இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்னென்னலாம் மொழிகள் இருக்கிறது என்றெல்லாம் சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தை படிக்கும்போது நிறைய ஒரு அடைமொழிகள் கொடுத்து பேசியிருக்கிறார். அப்போ எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளாக இருக்குது. இதை உன் வாயை விட்டு பிரியக்கூடாதுன்றார். யோசுவா வெற்றி பெறுவதை காட்டிலும், அவர் விரும்புகிறதை காட்டிலும், அவர் வெற்றி பெற வேண்டும் என்று யோசுவா விரும்புகிறதை காட்டிலும் முக்கியமான ஒரு சாராம்சம் என்ன? தேவன் யோசுவா வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்பது தான் வேத சத்தியம். இன்னைக்கு கூட நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் விரும்பலாம் இல்லைங்களா? நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். நீங்கள் நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல ஒரு காரு வாங்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை, நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை, ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். ஆனால் ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் விரும்புகிறத காட்டிலும் உங்களுக்கு முன்னாடி தேவன் நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதை காட்டிலும் அவர் டாப்பில் விரும்புகிறார் உங்களை. நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் எதை விரும்புகிறீங்கன்னு, நீங்கள் விரும்புகிறத காட்டிலும் கர்த்தர் தான் உங்கள் நல்வாழ்வில் அவ்வளவு ஆசையாக, அவ்வளவு விருப்பம், அவ்வளவு பிரியமுள்ளவராக இருக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு தோல்வியையும் வியாதியையும் தரித்திரத்தையும் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைக்கவில்லை. எல்லா இடங்கள்லையும் நாம் வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் நோக்கமாக இருக்கிறது. அதுதான் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வழியை வாய்க்க பண்ணுவாய் என்ற இடத்துல ப்ராஸ்பரஸ் என்ற ஒரு காரியம், ப்ராஸ்பர் என்ற ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது. புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்ற ஒரு இடத்துல குட் சக்ஸஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நல்ல வெற்றி, நல்ல செழிப்பு. நல்ல வெற்றி, நல்ல செழிப்பு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். நீங்கள் நல்ல வெற்றி, சும்மா சாதாரண வெற்றியெல்லாம் கிடையாது. நீ வெற்றி பெறும் நல்ல வெற்றி. அதே போல் செழிப்பு என்பது கூட நல்ல செழிப்பு தேவன் நீங்கள் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகதான் யோசுவாட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமானதாயிரு. என்ன சொல்கிறாரு? சோர்ந்து போயிடாத, மனம் தளர்ந்து போயிடாத, நீ தான் வெற்றி பெறுவ, வேறு யாரும் வெற்றி பெற மாட்டாங்கப்பா, நீ தான் வெற்றி பெறுவ. ஏனென்றால் உங்கள் வெற்றியில், உங்களுடைய செழிப்பில், உங்கள் நல்வாழ்வில், உங்கள் சுகவாழ்வில் தேவன் உங்களை காட்டிலும் அதிகமாக ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம வேலை என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையை வாயில் வைக்கிறதும், தேவனுடைய வார்த்தையினுடைய மனதில் வைப்போதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது.
அதை இரவும் பகலும் இதையே தியானித்து கொண்டிருப்பேனா என்ன சொல்கிறாருன்னா, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்னா எப்போதுமே இதே நினைவாயிருப்பா, இதே பேச்சாயிரு, இதே யோசனையாயிரு. கர்த்தர் என்ன பண்ண போகிறாருன்றதை நீ பார்த்துக்கிட்டுரு. கவனமாக கேளுங்க. உங்கள் வாய், உங்கள் இருதயம், உங்கள் மனம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும் என்றால் நான் சொல்கிறேன், நீங்கள் தோற்க மாட்டீர்கள், நீங்கள் ஜெயிப்பீங்க. நீ கீழே போக மாட்டீங்க, நீங்கள் மேலே வருவீங்க. தேவன் சொன்னல்ல, நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற வார்த்தை எல்லாமே நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ நம்முடைய வெற்றிக்கான, செழிப்புக்கான, நம்முடைய நல்வாழ்வுக்கான சாவியாக இருப்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. இதுதான் கீ, வேறு கீ கிடையாது. இந்த கீ இருந்துச்சுன்னா உங்கள் வெற்றியை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இந்த கீ இருந்துச்சுன்னா உங்கள் செழிப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இந்த கீ இருந்துச்சுன்னா உங்களுடைய சுகத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். எல்லாவற்றுக்கும் கீயை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அன்றைய நேரத்தில் மக்கள் கீயை தொலைச்சி தேடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் தொலைச்சி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை இங்கே இருக்குது. யோசுவா கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். இதை பிடிச்சிக்க, இதை பேசி, இதை தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதுதான் நீதிமொழி எழுதின ஆக்கியோன் என்ன சொல்கிறாரு? 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, படிப்போம். 20ஆம் வசனத்திலிருந்து படிங்க பார்க்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். போதும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. பக்கத்து சொல்லுங்க, கவனி. நேரத்துக்கு இதுதான் பிரச்சனை இல்லைங்களா? கவனிக்கிறதான் பிரச்சனை. கவனிக்கிற மாதிரி, அதாவது தூங்குற மாதிரி கவனிக்கிறதெல்லாம் இருக்குது பாருங்க இல்லைங்களா? சில பேர் கவனிக்கிற மாதிரி தூங்குவாங்க, தூங்குற மாதிரி கவனிப்பாங்க. கவனி அப்படி கிடையாது, ஃபுல் அட்டென்ஷனில் கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. கண்டுபிடிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டுபிடிக்கிறதே கிடையாது. சும்மா ஏதோ வாரம் சர்ச்சுக்கு போனால் அவர் பட்டக்க சொல்லிடுவார், அவர் பிரசங்கம் பண்ணிடுவார். அதை கேட்டாலே போதும். அதான் இதில் நாங்கள் வேறு எடுத்து படிக்கணுமா, நாங்கள் வேறு தேடணுமா, நாங்கள் வேறு இல்லைங்க. யாரெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய வார்த்தையோட நேரத்தை செலவு பண்ணுறீங்களோ, தேவனுடைய நேரத்தை செலவு பண்ணுறீங்களோ, நான் சொல்கிறேன், கண்டுபிடிக்கிறீர்களோ, எல்லா காரியத்துக்கும் தேவன் பதில் இங்கே வச்சிருக்கிறார். ஒரு காரியத்துக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு உலகம் தேடி கொண்டிருக்கிற பதில் தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை கண்டுபிடிக்கணும், இதை தேடணும், இதை கண்டுபிடிக்கணும். என் நல்வாழ்வுக்காக கடவுள் என்ன வச்சிருக்க தேடணும், கண்டுபிடிக்கணும். என்னுடைய சுகத்துக்காக, என்னுடைய செழிப்புக்காக, என்னுடைய வெற்றிக்காக, என்னுடைய சமாதானத்துக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, என்னென்ன தேவைன்னு நிஜமாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அந்த தேவைக்கான பதிலை கர்த்தர் இங்கு வைத்திருக்கிறார். நீ வேற எங்கேயும் ஓடி தேடி அலைய வேண்டாம். தேவனுடைய நேரத்தை செலவு பண்ணி பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிச்சி பாருங்கள். அதில் ஏராளமான விஷயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நானும் ஒரு நாள் இப்படி தான் கண்டுபிடிச்சேன். ஒரு காலத்தில் நானும் வேறு மாதிரி தான் போயிட்டு இருந்தவன். என்றைக்கு தேவனுடைய வார்த்தையில் தேவன் எனக்கான காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு கண்டுபிடிக்க ஆரம்பித்தனோ, அன்றைக்கி தான் என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. நானும் சும்மா அப்படியே போயிட்டு இருப்பேன், கண்டுபிடிக்கிறோம். இன்றைக்கி நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். இன்னும் எனக்கு என்னென்ன தேவை, பைபிளில் இருக்குது பதில், கண்டுபிடிக்கிறோம், உட்காடுறோம், நேரத்தை செலவு பண்ணுறோம், எப்படியெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்றதை பார்க்குறோம். பார்க்கும்போது ஆச்சரியமான வழிகள் திறக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்ம ஒரு சில வாரங்களாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், வேதத்தில் தேவன் சொன்னதை கேட்டு தேவனுடைய வழிகளை பின்பற்றி வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள், செழிப்படைந்தவர்கள், இவர்களை பற்றி ஒரு சில காரியங்களை பார்க்க போகின்றோம். என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம்னா, இவ்வளவு நாள் பேசாத ஒரு டாபிக், அதாவது வேதத்தில் இருக்கிற சில மனிதர்களை பற்றி எடுத்து பேச போகிறோம். சில மக்களை பற்றி, சில ஆட்களை பற்றி பேச போகிறோம். இவ்வளவு நாள் வியாக்கியான பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறதுக்கு பேர், ஒரு தலைப்பின்க்கு ஒரு பெயர்களாக, ஒரு நபருக்குள்ளாக இருந்து இவங்க எப்படி தேவனை பிடிச்சிக்கிட்டாங்க, தேவனை பின்பற்றினார்கள், அவர்கள் எப்படி வெற்றி, செழிப்பு,
சமாதானம், இன்னும் பல நல் விஷயத்தெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கிறத காட்டிலும் கொஞ்சம் நடுவில் இருந்து ஆரம்பிக்கலான் இருக்கிற தானியேல் புஸ்தகத்துக்கு போவோம். தானியேலில் தான் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். அதுதான் அதை அவரை குறித்து இப்போ ஒரு பாட்டை கூட பாடினதுக்கு காரணமே அதுதான். ஆகவே கொஞ்சம் தானியேலில் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணலான் இருக்கிறோம். ஒவ்வொரு புஸ்தகமாக கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிட்டு வரலான் இருக்கிறோம். ஆமாம், இவங்க எப்படி வெற்றி பெற்றார்கள், இவங்க எப்படி செழிப்படைந்தார்கள், இவர்கள் எப்படி முன்னுக்கு வந்தாங்க, இவங்க எப்படி இவர்கள் வழிகள் வாய்க்கப்பட்டது, இவர்கள் எப்படி நல்வாழ்வை அடைந்தார்கள் ஒவ்வொரு வேத பக்தர்களும் என்று சொல்லி. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கவனம் செலுத்துவோம். தானியேல் 6:28 படிப்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. எல்லாரும் சொல்லுங்கள், தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஆமென். தானியேல் என்ற ஒரு மனிதன், ஒரு யூத குலத்தை சேர்ந்தவர். இவருடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஆங்கில பதிப்பில் போடப்பட்டிருக்கு ப்ராஸ்பர்டு என்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. ப்ராஸ்பர்டு என்ற ஒரு வார்த்தைன்னா தானியேலுடைய காரியம் செழிப்பாக இருந்தது. அவனுடைய விஷயம் எப்போதுமே ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. இன்னொரு வேத பதிவு சொல்லுது என்ஜாய்டு சக்ஸஸ்ன்னு போடப்பட்டிருக்கு. எப்படியோ போடப்பட்டிருக்கு. என்னென்னா என்ஜாய்டு சக்ஸஸ் இன் த ரெயின் ஆஃப் டேரியூஸ். அதாவது என்ஜாய் சக்ஸஸ், அதாவது வெற்றியை கொண்டாடினான், மகிழ்ந்தான், வெற்றியில் மகிழ்ந்தான், வெற்றியில் களி ஊர்ந்தான், வெற்றியில் திளைத்தான். தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றியாகவே இருந்து வெற்றியில் சந்தோஷப்பட்டவன், வெற்றியில் மகிழ்ந்தவன், வெற்றியில் களி ஊர்ந்தவன் என்று போடப்பட்டிருக்கிறது. எந்த சிச்சுவேஷன்? ரெண்டு பேரும் பாருங்கள், தரியு ரென்னோர் ராஜா கோரேஸ், தரியு ராஜா அடுத்து பெர்சியனாகிய கோரேஸ். இது ரெண்டு பேருடைய காலகட்டத்திலையும் எப்படி முடிஞ்சதுன்னா, இவங்க ரெண்டு பேருமே புறஜாதி ராஜாக்கள். இப்போ தானியேல் ஒரு நல்ல ஒரு கிளைமேட், நல்ல ஒரு சுச்சுவேஷனில் வாழ்ந்தாருன்னு கிடையாது. இது வேறு நாட்டில் வாழ்கிறாரு, வேறு இடத்துல வாழ்கிறாரு. அந்த இடத்துல வாழ்ந்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததற்கு காரணம் என்ன? எப்படி தானியேலுடைய காரியம் எப்போதுமே சக்ஸஸாக இருந்துச்சே, சக்ஸஸில் என்ஜாய் பண்ணார், ப்ராஸ்பர்டாக இருந்துச்சு, செழிப்பாகவே இருந்துச்சு, ட்ரீட்டட் வெல் என்று போடப்பட்டிருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப இவர் நல்லா ட்ரீட் பண்ணப்பட்டிருக்குது போடப்பட்டிருக்குது. அப்போ எப்படி, எதனால், ஏன் இவங்க நமக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்கள்ட்ட சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகின்றோம். ஆமென். ஆகவே கொஞ்ச நாளாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இவங்க பைபிளில் இருக்கிற சில ஆட்கள் மூலமாக நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகின்றோம். அப்போ எதற்காகன்னா, நம்ம வெற்றியாக இருப்பதும் சந்தோஷமாக இருப்பதும் செழிப்பாக இருப்பதும் தேவனுடைய ஒரு அனாதி திட்டமாக இருக்கின்றது. இதை தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புறதுனால இந்த பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறார். நீயும் இந்த வழியில் முன்னுக்கு வரலாம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்களை பின்பற்றதை விட சில இடத்துல பாருங்கள், அவங்கள ரோல் மாடல் சில பேரை வச்சுருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, உங்களை ரோல் மாடலாக வச்சுருக்கிறேன், இவங்கள ரோல் மாடலாக வச்சுருக்கிறாங்க அப்படின்லாம் சில பேரை சொல்லுவாங்க. இவங்க தாங்க உங்களோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நமக்கு ரோல் மாடல் பைபிளில் இருக்கிறாங்க. இவங்கள் தான் நம்முடைய ரோல் மாடலாக எடுத்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரியாக யார் எடுத்துக்கணும்? தானியேல்னு ஒருத்தர் இருந்தாருப்பா, அவர் இந்த மாதிரி போனார்ப்பா, இந்த மாதிரி பின்பற்றினார்ப்பா, இந்த மாதிரி அவருடைய காரியம் எப்படி ஜெயமாக முடிந்ததோ அதே போல் என் வாழ்க்கை ஜெயமாக தான் முடியும். ஆகவே தேவனுடைய புஸ்தகம் என்று சொல்லக்கூடியது, வேத புத்தகம் என்று சொல்லக்கூடியது இது ஒரு பக்தி புஸ்தகம் மட்டும் கிடையாது. நிறைய நேரத்தில் கிறிஸ்தவங்க வெறும் பக்தி புஸ்தகமாகவே இதை பார்க்குறாங்க. இது பக்தி புஸ்தகம் கிடையாது. இது சக்தி புஸ்தகம், வெற்றியின் புஸ்தகம், முன்னேற்றத்தின் புஸ்தகம், நல்வாழ்வை காண்பிக்கின்ற ஒரு புஸ்தகம், சுகத்தை காட்டுகின்ற புஸ்தகம், நீடிய வாழ்வை காட்டுகின்ற புஸ்தகம். இப்படி எல்லா விதமான காரியமும் இதில் இருக்குது. எல்லா பாடங்களும் இதில் இருக்குது. நீங்கள் ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறாங்க பாருங்கள், காலேஜில் பிள்ளைங்க படிக்கிறாங்க பாருங்கள். இந்த புஸ்தகம் எல்லாத்துக்கும் பாடத்தை போதிக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கின்றது. பல நன்மைகளை அதிகமாக போதிக்கின்ற புஸ்தகமாக இருக்கின்றது. ஆகவே இவைகளை நம் முறையாக கற்றுக்கொள்ளும் போது முறையான தேர்ச்சியை பெறுவோம். இன்றைக்கி எங்கெல்லாம் பிள்ளைங்க தோல்வி அடைகிறார்களோ அங்கு முறையான ஒரு தேர்ச்சி இல்லை. அதனால் முறையான ஒரு கல்வி இல்லை, முறையான ஒரு பாடம் கிடையாது, முறையான ஒரு கற்றுக் கொடுத்தல் கிடையாது.
அவங்க தோற்று போகிறார்கள். தான் இங்கே நம்ம வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏதோ ஒன்று கொப்பளிச்சுட்டு போகலாம், ஏதோ வாந்தி எடுத்துகிட்டு போகலாம், அப்படி வர்றதில்லை. வந்து முறையாக கற்றுக் கொடுக்குறோம், இப்படி சிஸ்டமேட்டிக்காக கற்றுக் கொடுக்குறோம். இப்படிப்பட்ட காரியத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வாரம் போதிச்சுட்டு அப்படி விட்டுட்டு போகிறது கிடையாது. அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு காரியமும் சொல்லி அந்த காரியத்தை முழுமையடைய பண்ணுகின்றோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து கேட்கும்போது, தொடர்ந்து இவங்களாம் எப்படி முன்னுக்கு வந்தார்கள் என்பதை பற்றி நீங்கள் கேட்கும்போது, நீங்களும் அவர்களுடைய வழியை பின்பற்றும் போது நான் சொல்கிறேன், உங்களுக்கும் வெற்றி என்பது நிச்சயமான ஒரு காரியமாகவே இருக்கும். இதை தொடர்ந்து கேட்கும்போது தோல்வியிலிருந்து வெற்றிக்கு நேராக போகலாம், வியாதியிலிருந்து சுகத்துக்கு நேராக போகலாம், பலவீனத்திலிருந்து பலத்துக்கு நேராக போகலாம். இன்னும் சொல்லப்போனால் வேதத்தில் இருக்கிற வேத பக்தர்கள் கடவுளை நம்பினாங்க, கடவுளின் வார்த்தையை நம்பினாங்க. வந்து அதே போல் தான் நீங்களும் கூட கர்த்தரை நம்பணும், அவருடைய வார்த்தையை நம்பணும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணும். யார் நம்புறீங்க? கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தைகள். இது ரெண்டை விட்டு வெளியே போகவே கூடாது. உலகத்தில் நிறைய நண்பர்கள் இருக்கலாம், வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் இருக்கலாம், வீட்டில் வயதானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட அனுபவம் இருக்கும், இவங்கள்ட்ட சில காரியங்கள் இருக்கும்னு நீங்கள் நினச்சி நீங்கள் போடுங்க. அநேக நேரத்தில் அவங்க எல்லாமே நம்மளை தப்பு அவங்களுடைய அனுபவத்தின் ரீதியில் தான் நடத்த ஆரம்பிப்பார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், கடவுளும் அவருடைய வார்த்தையும் இருக்கும் என்றால் அதுதான் உங்களை சிறப்பான பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு விஷயம் சொல்கிறேன். தரியு, ஒரு ராஜா பேர் தரியு, இன்னொரு ராஜா பேர் கோரேஸ். இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்ம இந்தியாவை எந்த ஆட்சி நடந்தாலும், யார் ஆட்சி செய்தாலும் எங்கள் காரியம் ஜெயமாக தான் இருக்கும். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், இந்த பிஜேபி வரப்பெல்லாம் நம்ம கிறிஸ்துவாட்கள் பண்ணுற ஒரு பெரிய ஒரு காரியம், ஆண்டவரே வரக்கூடாதா, வரக்கூடாது. சரி, அவங்க ஜெபம் பண்ணுறது எதுக்காகனா, சரி ஏதோ சில மதவாத சக்திகள் செயல்படுறதுனால அதை மனதில் வைத்து பண்ணுறாங்க. வேறு என்ன பண்ண, வரக்கூடாது வரக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், யார் வந்தா என்ன, யார் ஆட்சி பண்ணான்னா, யார் இருந்தா என்ன, எங்கள் காரியம் ஜெயமாக தான் முடியும். இதை விசுவாசிக்கணும். நிறைய பேர் பாருங்கள், இதை 12 மணி நேரம் ஜபம், 24 மணி நேரம் ஜபம், விடாத ஜபம், சங்கிலி ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம், தேர்தல்னு வந்துட்டாலே போதும் ஒரு புக்லெட்டே போட்டு கொடுத்துருவாங்க எல்லாத்துக்குமே. அது நான் சொல்கிற தப்பு கிடையாது, அதெல்லாம் தப்பு இல்லை, நல்லது தான், ஜபம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் யார் வந்தா என்ன, யார் ஆண்டா என்ன, யார் எங்களை ஆட்சி செய்தாலும் தானியேலின் காரியம் எப்படி ஜெயமாக முடிஞ்சிச்சோ அதே போல் நம்முடைய காரியமும் ஜெயமாக தான் இருக்கும், ஜெயமாக தான் முடியும். இதை விட்டு நம்ம வெளியே போய்விடவே கூடாது. நம்ம வந்து இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் ஆட்சி பண்ணான்னா, யார் ஆண்டா என்ன, புரியுதுங்களா? யார் ஆண்டா, நாங்கள் எங்கள் ஆட்சி எங்கள் காரியம் ஜெயமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க யார் உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆண்டா கஷ்டங்க, இவங்க ஆண்டா நமக்கு வந்து ஒன்றும் கிடைக்காதுங்க அப்படின்வாங்க. வந்து நான் சொல்கிறேன், யார் ஆண்டாலும் பரவாயில்ல, நாம் தேவனோடு இருப்போம் என்றால் நம்முடைய காரியம் ஜெயமாகத்தான் முடியும். சாதாரண மனுஷன் என்ன சொல்லுவான்னா, ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் நல்லா இருப்பாங்க, ஆள்றவங்க சரியில்லைங்க, அதனால தாங்க மக்கள் நல்லா இல்லை என்பது ஒரு சாதாரண மனிதனுடைய கூற்று. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் சொல்கிற ஒரு பள்ளின்னா, ஆட்சி சரியில்லைங்க, இவங்க நல்லா இருந்தால் நாங்கள் ஏன் எப்படி இருக்கிறோம். நான் சொல்ல, யார் நல்ல ஆட்சி பண்ணாலும் ஓகே, நல்ல ஆட்சி பண்ணாலும் ஓகே, நம்ம காரியம் ஜெயமாக தான் முடியும். புரியுதுங்களா? இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அரசியல் தலைவர்களை குற்றம் சாட்ட மாட்டோம், நம்ம அரசியல் தலைவர்களை எதிர்த்து கோஷம் பண்ண மாட்டோம், நம்ம அரசியல் தலைவர்களை எதிர்த்து போராட்டம் நடத்த மாட்டோம். இன்றைக்கி ஏன் வந்து இந்த சங்கம் அந்த சங்கம் எழும்புறாங்க? ஏதாவது உங்களுக்கும் ஒரு சங்கம் வேணாமாங்க ஐயா? சங்கம் வச்சால வந்து தட்டி கேட்கறதுக்கு சில பேர் வந்து நிற்பாங்க, சில ஆட்கள் கூட வந்து நிற்பாங்க. நான் சொல்கிறேன், தானியேல் எந்த ஒரு சங்கத்தையும் ஏற்படுத்தலை. அவர் ஒரு சங்கம் ஏற்படுத்தியிருப்பார்னா ப்ரேயர் டீம் மட்டும் தான் ஏற்படுத்தியிருக்கு, வேறு டீம் ஏற்படுத்தின மாதிரி கிடையாது. நம்ம ராஜாவுக்கு முன்னாடி போய் போராட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணுறது எத்தனை பேர் வருவாங்க? வந்து 4 பேர் வருவாங்களா? சிலையை பணிய மாட்டோன்னு சொன்னது இந்த 3 பேர் குரூப் தான், வேறு யாரும் கிடையாது. அவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லோரும் குனிந்தாங்க. இந்த 3 பேரை தவிர எல்லோரும் வணங்கினாங்க. 3 பேர் நின்னாங்க. வந்து கவனிச்சிங்களா?
ஆகதான் நல்லா புரிஞ்சுக்கணும், யார் ஆட்சி செய்தால் என்ன, யார் இருந்தால் என்ன, எங்கள் காரியம் ஜெயமாக தான் முடியும். சொல்லுவாங்க, ஓட்டு போட்டு மேலே வந்தாலும் அவன் நல்லா இருக்கிறான் ஐயா, ஓட்டு போட்டவன் நாங்கள்லாம் பாருங்கள், நிறைய இந்த இதெல்லாம் பாருங்கள், இந்த நோட்டீஸ், இந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் வரும் பாருங்கள், அவன் வீட்டை காமிப்பாங்க, நம்ம ஓட்டு போட்டவங்க வீட்டை காமிப்பாங்க, நிறைய விஷயம் இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்ப்போம். நம்ம என்ன சொல்கிறேன், நான் கவனமாக கேளுங்க, நீ இப்படி இருக்கிறதெல்லாம் மக்கள் ஆட்சியாளர்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் குறைவான நபர்கள் தான். ஆனால் அதிகமான மக்கள் ஆட்சியாளர்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுவது கிடையாது. ஆட்சி மாறிட்டு இருக்குது, அப்படி மற்ற இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அவங்க ஆட்சி மாறி அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம எப்படி தானங்க இருக்கிறோம், நம்ம காட்சி அப்படியே தானங்க இருக்குது. நான் சொல்கிறேன், யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் போனாலும் ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும், யார் நம்மை ஆட்சி செய்தாலும் நீங்கள் தேவனுடைய அரசாட்சிக்கு கீழ் இருக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். யார் உங்களை ஆண்டாலும், யாருடைய ஆட்சிக்குள்ள நீங்கள் இருந்தாலும், உங்கள் ஆட்சி செய்கிறது கர்த்தர் தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தமிழர்களாக இருக்கலாம், நம்ம இந்தியர்களாக இருக்கலாம், நம்ம தமிழர்களோ இந்தியர்களோ யாராக இருந்தாலும் ஒன்று நிச்சயம், ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய அரசாட்சிக்குள்ளாக இருக்கிறோம். அதுதான் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே பாடணும் இல்லையா? ஏன் ராஜ்யம் என்று சொன்னால் ராஜா இருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த பூமி தானியேல் ஆட்சி தரியு ராஜ்யமாரம் பண்ணார், கோரேஸ் ராஜ்யமாரம் பண்ண காலகட்டங்கள். என்னதான் நீ தரியுவா இருக்கலாம், கோரேஸா இருக்கலாம், எனக்கு மேலே என்னையும் ஒருத்தர் ஆட்சி பண்ணுறாரு. அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தன், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜா இவர். இந்த வெளிச்சம் தானியேலுக்கு இருந்துச்சு. அதுதான் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும், யார் ஆட்சி செய்தாலும் எனக்கு மேலே ஒருத்தர் இருந்து, அந்த ஆட்சியாளருக்கு மேலே இருந்து என்னைய ஒருத்தர் ஆட்சி பண்ணுறாரு, அவர் தான் தேவன் கர்த்தர். அவர் தான் பவுல். அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், அப்பா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. குடியிருப்புன்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. நம்முடைய குடியுரிமைங்கிறது பரலோகத்தில் இருக்கிறது. அவரு கூட அந்த எண்ணம் இருக்குது. என்னன்னா, இந்த பூமியில் நான் வாழ்ந்தாலும் நான் இந்த பூமியின் ஆட்சிக்கு உட்பட்டவன் கிடையாது, என் குடியுரிமையே வேற, நான் பரலோகவாசி, என் குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. சொல்லுங்கள், என்னுடைய குடியிருப்பு, என்னுடைய சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு நாள் இதை மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம், ஆனால் அந்த பூமியில் நம்ம தமிழக முதல்வர் நம்ம ஆண்டுகிட்டு இருந்தாலும் அவருக்கு மேலே இருந்து நம்மளை ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு, நம்ம தேவாதி தேவன். ஆகதான் இயேசு என் ராஜாவாக இருக்கிறார், நாம் அவருடைய பிரஜைகளாக, அவருடைய நாட்டின் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவாதி தேவன் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ராஜாக்களை தள்ளி நம்ம தானியேலுக்கு அந்த மிகப்பெரிய வெளிச்சம் இருந்துச்சு. நான் ஆராதிக்கிற தேவன், நீ தரிவு ஆட்சி பண்ணலாம், நீ கோரேசி ராஜ்யமாரம் பண்ணலாம், ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ராஜாக்களத்திலே ராஜாக்களை ஏற்படுத்துகிறோம். நம்முடைய அரசருக்கு பேர் என்னன்னா இயேசு மகாராஜா. சொல்லுங்க, நம்ம ராஜா பேர் என்ன? இயேசு மகாராஜா. இயேசு சாதாரண மகாராஜா, கிரேட் கிங் அலெக்சாண்டர் சொல்லுவாங்க. இல்லை, அவரை விட பெரிய ஆள் இருக்கிறார், உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர். ஆகவே யார் ஆண்டால் என்ன, என் காரியம் ஜெயமாக தான் இருக்கும். ஏனென்றால் என்னை ஆள்கிறது கர்த்தர், தானியேலை ஆண்டது கர்த்தர். அதனால தான் தானியேலின் காரியம் ஜெயமாக முடிந்தது. ஆகவே எந்த ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாலும் என்னை மாற்றாது, இதில் தெளிவாக இருக்கணும். ஏனென்றால் என்னை ஆள்கிறது கர்த்தர். சொல்லுங்கள், என்னை ஆள்கிறவர் கர்த்தர். ஆமென். அதுதான் எந்த ஒரு பயப்பட வேண்டாம். எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் என்ன, யார் ஆண்டால் என்ன, என்னை ஆள்றது கர்த்தர். நம்ம தேவனுடைய பேர் நம்ம தானியேல் ஒரு இடத்துல வைக்கிறாரு, அவர் கிங்ஸ் மேக்கர் அப்படின்னு பேர் வைக்கிறார். ராஜாக்களை ஏற்படுது. 2:21 போவோம். தானியேல் 2:21.
தானியேல் 2:21 அங்கே படிக்கிறோம் பாருங்க. தேவனை பற்றிய ஒரு பெரிய வெளிப்பாட்டை இங்கே பார்க்குறோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், கிங்ஸ் மேக்கர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்முடைய தேவன் ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அதுதான் தானியேல் அந்த நாட்களுக்கு ராஜாக்களை பார்த்து பயப்படாமல் வாழ்ந்தவர். நம்ம கூட இந்த உலகத்தில் இருக்கிற தமிழகமாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், எந்த ஆட்சி தலைவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நம்ம ஆள் ராஜா, அவர் தான் கிங்ஸ் மேக்கர், அவர் தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவரை தள்ளி ராஜாவை ஏற்படுத்தக்கூடிய ஆள் அவர் வந்து. ஆகவே நாம் தேவனுடைய சிங்காசனத்தின் கீழாக இருந்து வாழ்கிறவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் யார் வந்தால் என்ன, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் என்னை ஆள்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க, என்னை ஆள்கிறவர் கர்த்தர். கர்த்தர் என்னை ஆள்கிறார். கர்த்தர் என் மீது அரசாட்சி செய்கிறார். ஆமென். அதுதான் பைபிள் போடப்பட்டிருக்குது. நம்முடைய தேவையெல்லாம் கர்த்தர் எப்படி சந்திக்கிறாராம்? தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் நிறைவாக்குவார். அப்போ நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகின்றது? நம்முடைய தேவையின் அடிப்படையில் கிடையாது. அவர் நம்ம ராஜா ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அந்த நாட்டின் முறைமையின்படி நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இந்த நாட்டின் முறைமையின்படி தேவைகள் சந்திக்கப்படுறது கிடையாது. நம்ம பவுலுக்கு பெரிய வெளிச்சம், பெரிய வெளிப்பாடு, அவருடைய மகிமையிலே அவருடைய ராஜ்யத்தின்படி என் தேவைகள் சந்திக்கப்படும். ஆகவேதான் அவருடைய ராஜ்யத்தின்படி தேவைகள் சந்திக்கப்படும் போது அவர் ராஜ்யம் எப்படி நம்ம ஊர் ராஜ்யம் மாதிரி கிடையாது, நம்ம ஊர் அரசாட்சி மாதிரி அவர் கிடையாது. இவர் ஆளுகையே வேற, டிஃப்ரெண்ட், வித்தியாசமானது. இந்த உலகத்தில் பாருங்கன்னா கணக்கு வறுமை கோட்டு கீழாக இருக்கிற கணக்கு பார்த்து நம்ம ராஜ்யங்க எப்படின்னா, யார் யாரெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேஷனில் பருப்பு சர்க்கரைலாம் வாங்க முடியும் இல்லைங்களா? அதுக்குன்னு கார்டு இருக்குது. ஒவ்வொரு கார்டு, சர்க்கரை கார்டு, அப்புறம் என்னதுங்க அரிசி கார்டு, அப்புறம் என்ன கார்டு, சீமண்ணா கார்டு. கிராமத்துலலாம் இருக்குது, சிட்டிக்குள்ள அது இருக்குது. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பார்த்து இது பண்ணுறது கிடையாது. அவருடைய மகின் அவர் சொல்லுவா, இப்போ உன் தேவை பார்த்து நான் உன்னை ஆசிர்வதிக்கலை, என்கிட்ட நிறைய இருக்குது, ஆகவே உன்னை நான் ஆசிர்வதிக்கிறேன். உன் பரிதாபத்தை விட நான் உன்னை ஆசிர்வதிக்கிறது கிடையாது. என்கிட்ட நான் ஆல்ரெடி மோர் தென் எனஃப் தான். எப்போதுமே நான் ஏராளமானவர், தாராளமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர். அதன் அடிப்படையில் தான் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன். நம்ம தேவன் கஞ்ச பிசுனாரி கிடையாது, அவருடைய அளவே வேற. அதன் அடிப்படையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. நம்ம எங்கே குடியுரிமை பெற்றவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நம்முடைய சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்குது. நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுது? இந்த நாட்டின் வளர்ச்சியின் அடிப்படையிலேயோ நம்முடைய அரசாங்கத்தினுடைய முன்னேற்றத்தின் அடிப்படையில் சந்திக்கப்படுவது கிடையாது. எல்லாம் பரலோகத்தின் அடிப்படையில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகின்றது. தானியேலின் காரியம், யார் அரசாட்சி செஞ்சாலும் இவருடைய காரியம் எப்படி ஜெயமாக முடிந்தது? முதல் அதிகாரம் போய்க்குவோம். நானே சில வசனத்தை படித்து உங்களுக்கு சில விஷயம் சொல்லி காமிக்கிறேன். முதலாம் அதிகாரம், தானியேல் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை படித்து காமிக்கிறேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். இப்போ யார் உள்ள என்ட்ரானதுன்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமின் மேல் படையெடுத்து வந்து தானியேல், அது மட்டும் இல்லாமல் தானியேல் மட்டும் கிடையாது, அனனியா, மீஷாவேல், அசரியா போன்ற ஆட்களையும் அடிமைகளாக நாடு கடத்தி கொண்டு வரப்படுகின்றார். இவங்க எல்லாருமே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்று சொல்லக்கூடியவர்கள் யூத குலத்தை சேர்ந்தவர்கள், எருசலேமில் இருந்தவர்கள். இவர்கள் இப்போ பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். ஆகவேதான் இப்போ இந்த இடத்துல ஒரு அடிமை எப்படி அதிபதி ஆனான் என்பதுதான் கதையே. தானியேல்ன்றதால
தானியேல் இன்னும் சொல்ல போனால் இதுக்கு என்ன தலைப்பு வைக்கணும்னா அடிமை அதிபதியானது. ஆமென். அடிமை அதிபதி ஆக முடியுமா ஐயா? எங்க அதெல்லாம் அதிபதி ஆகிறதுக்கு அந்த பரம்பரையை சேர்ந்தவங்களா இருக்கணும். ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க ராஜாவாக முடியும். எப்படி ஒரு அடிமை ராஜாவாக முடியும்? சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம் வந்து. ஆகவே நல்லா கவனமாக கேளுங்க. கடவுளுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை யாரும் கீழே தள்ள முடியாது என்பதற்கு தானியேலின் புஸ்தகம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நல்லா புரிஞ்சுங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், உங்களை யாரும் கீழே தள்ள முடியாது, கீழே கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறது கர்த்தர் வந்து நிற்பார். அவர் ஆஜராவார். மௌனை என்ன நினச்சிட்டு இருக்கிற? யார் மேலே கை வச்ச? நீ கை வச்ச ஆள் யார் தெரியுமா? அவர் வந்து நிற்பார், வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிற்பார். அவர் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கீழே தள்ளப்பட்டாலும் தேவனுடைய உதவியினால் நிச்சயம் மேலே வருவீர்கள். நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் எபினேசர் கூட இருக்கிறார். ஆக 2:48 பார்க்குறோம். 2:48 போயிட்டு வருவோம். 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் படிக்கிறேன். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். டைரக்ட் அப்பாயிண்டட். ராஜா மூலமா, ராஜா சொல்றாங்க இல்லையா, ஒரு ராஜா மூலமா உள்ள வந்தவருங்க. ராஜா தானியேலை பெரியவனாக்குகிறார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. தேவனை தன்னுடைய ஆதாரமாக கொண்டு வாழ்கிறவர்களை கர்த்தரை உயர்த்துகிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். நம்ம தேவன்ற உயர்வு இருக்குது, பெரியவனாக்குறது இருக்குது. அது மட்டுமல்ல, சிறந்த வெகுமதிகளை கொடுப்பதும். தேவன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இன்வால்மெண்ட் ஆனார்னா யார் யாரெல்லாம் கொடுக்கலையோ கொடுக்காத ஆளெல்லாம் வச்சு சிறந்த வெகுமதிகளெல்லாம் கொடுத்து, நல்ல உயர்வுகளை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து உங்களை பெரியவர்களாக்குவது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. ஆமென். 49ஆம் வசனம் படிக்கிறேன். அதிலே தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேல் என்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான். கவனமாக கேளுங்க. இவங்க எருசலேமிலே கிடையாது, இவர்கள் பாபிலோனில் இருக்கிறார்கள். பாபிலோன் 4 யூத பசங்க பாபிலோனை அசைச்சாங்க, பாபிலோனை தான் கண்ட்ரோலை கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு வேலை நடக்குது. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, தேவனை பிடித்து கொண்டது தான், தேவனை அவனுடைய வார்த்தையை நம்பினது தான், தேவனை விடாப்பிடியாக பிடிச்சுக்கிட்டது தான். விஷயமே அதுதான். ஏதோ தேவைக்காக கடவுளை பிடிச்சிக்கிட்டவங்க கிடையாது. இவங்க வாழ்வே தான். பானுடைய ஆசையெல்லாம் நீர் தானே, வேற ஆசை, வேறு ஒரு ஆசையே இல்லை. பாட்டுக்கு தகுந்த மாதிரியே வாழ்ந்தவங்க இவங்க. வேற ஆசையே உள்ள கொண்டு வராதவங்க. தேவன் என்ன ஆசைப்படுற அதை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தோடு துடிப்போடு இருந்தவர்கள். 1ஆம் அதிகாரம் திரும்ப போவோம். 1-2 வசனங்கள். இப்போ நேபுகாத்நேச்சார் முற்றுகை போடுறான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை செனையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிற அந்த இடத்துல இருந்து என்னன்னா, ஏற்கனவே தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருந்துச்சுன்னா, தேவனுடைய ஆலயத்தில் பாத்திரங்களில் சிலவற்றை, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லா பாத்திரங்களும் பிளாஸ்டிக் கிடையாது, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொருளும் இரும்பு கிடையாது, சில்வர் கிடையாது. தேவனுடைய ஆலயத்திலிருந்து எல்லாமே கோல்டு. என்ன சொல்ல போனால் சுத்த பொன் என்று சொல்கிறாங்க இல்லையா, சுத்த பொன் எல்லாமே. இங்கிருந்து என்ன காமிக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் தேவனுடைய ஆலயத்தில் தான் பொண்ணு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் பொண்ணா? இங்கே எதுவுமே பொண்ணு, யாராவது நகை போட்டு வந்தாலே பிரசங்கமே அவங்களுக்கு எதிராக தான் நடக்க ஆரம்பிக்குது.
இப்போ இதெல்லாம் கொண்டு போயிட்டு இப்போ எங்கே போடுறான்னா தேவனுடைய ஆலயத்தை எடுத்து போய் அவன் வந்து என்ன பண்ணுறான், விக்கிரகத்துக்கு கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல எங்கே இருந்துச்சுன்னா தேவனுடைய ஆலயத்தில் தான் எல்லாம் பொண்ணெல்லாம் இருந்துச்சு. இவன் கீழ்ப்படியாமல் போனதுனால இந்த பொண்ணெல்லாம் விக்கிரக கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு வந்து. சரி, பாபிலோன் என்பது என்ன? பாபிலோன் என்பது என்னன்னா மேன் மேட் திங்ஸ், அதாவது தேவனை சார்ந்து கொள்ளாமல் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. பாபிலோன் என்று சொன்னாலே கடவுளை சாராத ஒரு குரூப், தேவனை சார்ந்து கொள்ளாத ஒரு குரூப், தன்னை சார்ந்து கொண்ட ஒரு குரூப். அதுதான் பைபிளில் படிப்போம். யாராவது வெளிப்படுத்தல் படிங்க, வெளிப்படுத்தல் 14:8 படிங்க பார்க்கலாம். 14:8. வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது. பாபிலோன் மகாநகரம், பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜனங்களுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அடுபாவி பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்றார் வந்து. ஏன்னா மனிதனால் உண்டாக்கப்பட்டவை, மேன் மேட் திங்ஸ் எல்லாமே விழ ஆரம்பிக்குது. மனிதனால் உண்டாக்கப்பட்டது, மனிதனால் உண்டான காரியங்கள் எல்லாமே அழிந்து போகின்றது. நான் சொல்ற தேவனால் உண்டானது மட்டுமே நிலைத்து நிற்கும். தேவன்கிட்ட வர காரியம் மட்டுமே ஸ்டெடியா இருக்கும். பைபிளை போட தேவனால் உண்டானது நிலைக்கும். பாபேல் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பாபிலோன் ஸ்டார்ட் ஆகுது. நிம்ரோதின் நாட்களில் பாபிலோன் கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்க, மிகப்பெரிய கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க, வானலாவிய கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க வந்து. பாபேல் என்று சொன்னாலே குழப்பத்தின் இடம், தன்னை சார்ந்து கொண்ட ஒரு இடம், தன்னை முழுமையாக நம்பின ஒரு இடம். அந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க, எப்படி எடுத்து ஆதியாகமம் 11க்கு போவோம். எந்த அளவுக்கு இவங்க வந்து தன்னை நம்பினார்கள் என்பதை பற்றி பார்க்கும்போது அவங்க பேசுகிற பேச்சை பாருங்க. நான் அந்த படித்து காமிக்கிறேன். 6. அப்பொழுது கர்த்தர் 11:6. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று என்ன கங்கணம் கட்டிட்டு இறங்குறாங்க. நான் செய்ய யாரும் தடை பண்ண முடியாது அந்த அளவுக்கு. அதாவது இது நெகட்டிவும் கொண்டு வரலாம், பாசிட்டிவும் கொண்டு வரலாம். ஆனால் பவுலை கொண்டீங்கன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால்னு சொல்லும்போது கரெக்டான வேர்டு. ஆனால் இவன் இந்த குரூப் என்ன பண்ணுச்சுன்னா முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து கொள்ளாமல் தன்னை முழுக்க முழுக்க சார்ந்து கொண்டது. இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நல்லா கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனை சார்ந்து கொள்ளாமல் நம்ம சுய பலத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரும் முடிவு பண்ணணும். உங்களுக்கு படிப்பு இருக்கலாம், வேலை இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், எல்லா காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் இது இருக்குது நான் மேலே வந்துடுவேன்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. தேவன் இல்லாமல் உங்களுக்கு எல்லா காரியமும் இருக்கும் என்றால் எல்லாமே வீணானதாக போய்விடும். பவுலை போல எப்போது பவுலை போல பேச கற்றுக்கணும். என்னை பலப்படுத்துகிறோம். எந்த இடத்துல நம்முடைய படிப்பாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் நம்ம யாரை கொண்டு வரணும்னா எல்லா விஷயத்துலையும் என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். கிறிஸ்துவினால் என்ற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எதெல்லாம் இங்கிருந்து போச்சு கவனமாக கேளுங்க. 2ஆம் வசனத்தை பார்த்தோம் இல்லையா, தானியேல் 1:2 இங்கேருந்து எல்லாமே கொண்டு போகிறாங்க வந்து. நான் சொல்கிறேன், எதெல்லாம் இங்கிருந்து போச்சோ, தேவனுடைய ஆலயத்திலிருந்து போச்சோ, அதெல்லாம் திரும்ப தேவனுடைய பிள்ளைகளின் கைக்கே வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? நேபுகாத்நேச்சார் தேவ ஆலயத்தில் பூந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான் பாருங்க. நமக்கு காமிக்கிற தானியேல் புஸ்தகம் நமக்கு சொல்கிற ஒரு பாடம், உன்கிட்டருந்து திருடிட்டு போனது, உன்கிட்டருந்து எடுத்துகிட்டு போனது, உன்கிட்டருந்து களவாடி போனது எல்லாம் உன் பக்கமாக திரும்ப வரும் என்பதுதான் வேத போதனையாக இருக்கிறது. ஆமென். அதுதான் பாருங்கள், அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா சபை வந்து இதெல்லாம் அவங்களுக்கு சொந்தம், பணம் அவங்களுக்கு சொந்தம், சொத்து அவங்களுக்கு சொந்தம், நகை அவங்களுக்கு சொந்தம், அவங்களுக்கு சொந்தம், அவனுக்கு சொந்தம், அவனுக்கு சொந்தம்னு சொல்லி சபை இன்னைக்கு இதெல்லாம் விரும்பாமலே போயிடுச்சு, நல்வாழ்வை விரும்பாமலே போயிடுச்சு. அன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, எனக்கு பரலோகம் இருந்தால் போதுங்க, இந்த உலகத்தில் ஒன்றும் வேணாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிடையாது, போன வாரத்தெல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு வந்து, ஒன்றும் வேணாம் பாஸ்டர், எதுவும் வேணாம் பாஸ்டர், பரலோகம் போனால் போதும். நினச்சாடா இன்னும் ஐயா இப்போ இன்னும் இப்படி இருக்கிறீங்க? பைபிளில் போடப்பட்டிருக்கு, நீ நல்ல வீடுகளை கட்டி
அன்றைக்கி ஃபோன் பண்ணும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவரும் சாப்பிட உட்காந்து, நானும் சாப்பிட உட்காந்தேன். அவர் ஜெபம் பண்ணி சாப்பிட்டு, நீங்கள் என்ன பசங்க நீங்கள் ஜெபம் பண்ண நம்ம சாப்பிட்டீங்க? ஆமாங்க, பைபிளில் திருப்தி அடைஞ்ச பிற்பாடு பைபிளில் போட்டிருக்குது. அதனால நல்லா சாப்பிட்டுட்டு, சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் பண்ண போகிறது கரெக்டு தான், அதனால் நீங்கள் எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. எப்போதுமே சாப்பாடு கொடுத்து தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க, தப்பு கிடையாது, நல்லது, நல்ல பாடங்கள் அது நாம். ஆனால் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்ப நல்லது. ஆண்டவரே திருப்தியாக சாப்பிட கொடுத்து உமக்கு நன்றி. ஆகவே சாப்பிட்றது முன்னாடி யாராவது ஜெபம் பண்ணால் திட்டாதீங்க. சரி, முடிஞ்ச பிற்பாடு நல்லா சாப்பிட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுப்பான்னு சொல்லி அனுப்பலாம் வந்து. ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன்னா, திரு 3 படிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே செய்திக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். கவனமாக கேளுங்க. இவங்க இருக்கிற எல்லாரும், திரும்ப சொல்கிறேன், அடிமைகள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அந்த அடிமைகள் கூட்டத்திலிருந்து சிலரை செலக்ட் பண்ணுறான் இந்த யார், அஸ்பேனாஸ் என்று சொல்லக்கூடியவன். இதில் தான் பாருங்கள், ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, இதுலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். தானியேல் புத்தகம் யார் ஆட்சி மாறினாலும் உங்கள் காரியம் ஜெயமாக இருக்குன்னு சொன்னேன். தேவன் கிங்ஸ் மேக்கர்னு பேச ஆரம்பித்தோம். அது மட்டுமல்ல, உங்கள்கிட்டருந்து யார் யாரெல்லாம் பறிச்சுட்டு போகிறாங்களோ திரும்ப அந்த இடத்துக்கு வரும்னு சொன்னேன். 4வது என்ன பேசுகிறோம் அப்படின்னா, தேவனை சார்ந்து பிற்போக்கான எல்லா சூழ்நிலைகளையுமே மாற்றுகிறவர்கள் இந்த யூத டீம். நீங்கள் கூட சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் என்னங்க சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் இல்லை? இந்த இடத்துல வர சூழ்நிலைகள் மொத்தமும் கொலப்ஸ் தான். யோசிச்சு படிக்க பாருங்க, அப்போ புரியும் பாருங்க என்ன சூழ்நிலை மோசமாக இருந்துச்சு. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயே தான் குடிக்கும் திராட்சை ரசத்தையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்கள் 3 வருஷம் அவர்களை 3 வருஷம் வளர்க்கும். அதன் முடிவில் அவர்களை ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்கு யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல் தெஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்த கொள்ளாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான். கவனமாக கேளுங்க, என்னென்னலாம் மாறுபடுது பாருங்க சூழ்நிலை. யூதர்களுடைய சூழ்நிலையே மாறுது. ஃபஸ்ட்டு என்ன மாறுதுன்னா, சாப்பாடு மாறுது. யூதர்களுடைய இன்றைக்கும் இந்த உலகத்திலேயே நீட்டான ஒரு ஃபுட் கல்ச்சரை வச்சிருக்கிறவங்க யாருன்னா யூத குரூப் தான். நீட்டான ஃபுட் கல்ச்சரை வச்சுருக்கிறாங்க. சாப்பாட்டு வகைகள்லாம் கரெக்டான எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கிறவங்க. இவங்களை போல் யாருமே அந்தளவுக்கு இந்த நீட்டாக சாப்பிட்ற ஒரு ஆட்கள் கிடையவே கிடையாது. நீட்டானா ஹெல்த், நான் சொல்கிறேன் ஹெல்த் அண்ட் வெல்த் சாப்பிடக்கூடிய ஆட்கள். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் நம்ம சாப்பாடு போட்டு அப்படியே எடுத்தோன்னே அப்படியே குழம்பு அடித்து அப்படியே பெரட்டி லவக்குன்னு ஒரு முழுகிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, விதமே வேறு. ஆனால் அடிமை தேசத்தில் இப்போ சாப்பாட்டு முறை மாறுது பாருங்கள். சூழ்நிலை எப்படின்னா, சாப்பாடு மாறுது, நாடு மாறுது. இப்போ எருசலேம் கிடையாது, இப்போ பாபிலோன். சூழ்நிலை மாறுனுச்சா, வேறு நாட்டில் இருக்கிறாங்க. 2வது சாப்பாடு வேற, அப்புறம் பேர் வேற. என்ன பேராச்சு? தானியேல்ன்ற பேர் பெல்தேஷாத்சார் என்ற பேர் மாறிடுச்சு. பேரையே மாற்றிட்டாங்க.
அனனியாவுக்கு ஷாத்ராக், மீஷாவிலுக்கு மேஷாக், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ பேரு மாறிடுச்சு பாருங்க. நாடு, சாப்பாடு, பேரு. இப்ப ராஜா மாறிட்டார். அங்க வேற ராஜா யோயாக்கிம், ஆனா இங்க பாத்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார். இவங்க அரசாட்சி பண்றாங்க. எல்லாம் சூழ்நிலையே இப்ப பேடா இருக்குது, சூழ்நிலையே வேற மாதிரி இருக்குது. வந்து இந்த இடத்துல பாருங்க, இவங்க ராஜா சொல்றாரு 3 வருஷம் நம்ம சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணியா மாத்தியா அப்படின்றாங்க வந்து. ஆனால் இந்த இடத்துல தானியல் 8ஆம் வசனம் சொல்றாரு, தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் போனம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு. அவனுக்கு தெரியுது ஏன் இதை வேணான்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்கன்னா, சரித்திரத்தில் 2 காரியம் சொல்கிறாங்க. ஒரு காரியம் அது வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. 2வது போதை ஏற்றக்கூடிய சில காரியங்களை உள்ளே கொண்டு வருவாங்க. இது 2த்தையும் அவாய்ட் பண்ணுறாங்க. யார்? யூத டீம் இது வேணான்னு சொல்கிறாங்க. கவனமாக கேளுங்க. ஒருவருடைய கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்றால், இன்றைக்கும் நடக்கிற எப்படி நார்த் இந்தியன்ஸுடைய கலாச்சாரம் எப்படி தமிழ்நாட்டில் வந்ததுன்றதை ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம பைபிளுக்குள்ளே போவோம். முதல்ல அவங்களுடைய முதல்ல உள்ளே வரும்போது எதை மாற்ற ஆரம்பிப்பாங்கன்னா, ஃபுட்டை சாப்பாட்டை மாற்ற ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? முதல்ல எல்லோரும் பானிபூரின்னு வாங்கி சாப்பிட்டு, நம்ம வீட்டில் பானிபூரி என்னைக்காவது நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி பானிபூரி கொடுத்துருக்குறாங்க? என்னைக்காவது யோசிச்சு பாருங்க, என்னைக்கா பானிபூரி சாப்பிட்ருக்குறீங்க? இன்றைக்கெல்லாம் பாருங்கள் பானிபூரி தேடி போகிறது. இந்த பானிபூரி நல்லா, அந்த இடத்துல போனால் பானிபூரி நல்லா இருக்கு. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற எல்லா மெத்தேடுமே, எல்லா உணவு முறைகளுமே பார்த்தீங்கன்னா யாருடைய உணவு முறைகள்? அவர் ட்ரெஸ் எடுத்துங்க, நம்ம ஆட்கள் நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க இன்றைக்கி ட்ரெஸ் கோடெலாம் பாருங்கள் எப்படி எல்லாம் டோட்டல் தமிழ்நாட்டின் கலாச்சாரமே மாறி இப்போ பார்த்தீங்கன்னா வேற எல்லா கலாச்சாரமே உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எந்த ஒரு ஆளுமே தன்னுடைய காரியத்தை ஒரு இடத்துல கொண்டு போகிறாங்கன்னா முதல்ல உணவை மாற்ற ஆரம்பிப்பார்கள், பிற்பாடு ட்ரெஸ்ஸை மாற்ற ஆரம்பிப்பாங்க, 3வது மொழிகளை மாற்ற ஆரம்பிப்பார்கள். இப்போல்லாம் ஹிந்தி இன்னும் கொஞ்ச நாளில் கட்டாயமாக மாற்றப்படும். இன்றைக்கே பாரு சமஸ்கிருதத்தை கட்டாயமாக கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. திராவிட கட்சி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அது உள்ளே வரக்கூடாதுனால உள்ள வேலை. தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கூலில் சமஸ்கிருதம் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இருக்குதா இல்லைங்களா? ஹிந்தி இருக்குதா இல்லைங்களா? எல்லாம் இருக்குது. ஏன் இதெல்லாம் அடையாளம் மாற்றப்படுவதற்கான காரியங்கள். ஒரு விஷயம் கவனம் வைக்கல. தானியல் தன் நண்பர்களோடு இருக்கும்போது சொல்கிறாரு, நீ சாப்பாடு கொடுத்த இந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், இந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட மாட்டோம். என்னன்னா இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். என்ன கேள்வின்னா, இப்போ இவங்க யாருன்னா அடிமைகள். அடிமைகளுக்கு தீர்மானம் பண்ணக்கூடிய உரிமை உண்டா என்று நீங்கள் கேட்டிங்கன்னா உரிமை கிடையாது. உங்கள் வீட்டில் அடிமையாக இல்லை வேறு ரொம்ப வேலை செய்கிறவங்கள நீங்கள் என்ன சாப்பிட்றோ அதான் நீங்கள் போட முடியும். இல்லை இது வேணாம் அது வேணான்னு சொன்னால், ஆமாம் பெரிய லாடு லபக்கு தாசும் உனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? யாராவது வீட்டில் வேலை செய்கிறவங்க ஏதாவது உங்கள்கிட்ட இல்லாத பொருளாம் கேட்டால் வாங்கி தரீங்களா? கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டில் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆட்கள் கிடையாது. சில இடத்துல பார்த்தோன்னா அவங்க வீட்டில் எது ஒஸ்ட்டாக இருக்கோ அதான் தூக்கி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்க சுத்தமாக சொல்லப்போனால் இவர்கள் 4 பேருமே அடிமைகள். இந்த அடிமைகள் என்னன்னா தீர்மானிக்கக்கூடிய உரிமை இவர்களுக்கு கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு போயிடணும், அதான் வேலை. இல்லைன்னா மொத்துவானுங்க, என்ன கொடுக்குற சாப்பாடு தின்ட்டு போவேன், என்ன எகத்தாளம் பேச்சு, இது வேணாம் அது வேணாம், என்ன வேணாம் போ, பட்டினி கடை செத்து போ சாவு, அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது உண்மை இல்லைங்களா? கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்ணும், கிடைக்கிற வாழ்க்கையை வாழ்கிறதான் அடிமைகளுக்கு கிடைக்கின்ற ஒரு காரியம். நான் சொல்கிறேன், உங்களுடைய வெற்றி எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், உங்களுடைய பிற்போக்கான சூழ்நிலைகளுக்கு மத்தியில். இன்னைக்கு எல்லாருமே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனில் கிடையாது. இங்கே என்ன சொல்ல போனால் உங்கள் சுச்சுவேஷன் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லலைன்னா கூட உங்கள் சுச்சுவேஷன் என்னன்னு ஓரளவுக்கு தெரியும், ஃபுல்லாக தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு உங்கள் சுச்சுவேஷன் தெரியும். நீங்கள் எப்படியெல்லாம், ஏன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது உங்களுடைய ஸ்பிரிட் என்னோட ஜாயிண்ட் ஆகும், நீங்கள் என்னோட இணைக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நாங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கோம். நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் ஆவியோடு நாங்கள் இருப்போம், மிங்கிள் ஆகும். உங்கள் சுச்சுவேஷன் கொஞ்சம் தெரியும் எங்களுக்கு. ஜெபம் பண்ணும்போது சூழ்நிலைகள் எங்களுக்கு தெரியும்.
எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்கள் ஆவியில் நாங்கள் உணர்த்தப்படுவோம். அந்த நேரங்களில் வந்து தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மாற்ற வேண்டும் என்றால், சூழ்நிலைகள் இப்படி இருந்தாலும் நான் அப்படி வாழ மாட்டேன், என் தேவன் என்ன விரும்புகிறாரோ அதன் அடிப்படையில் தான் நான் வாழ்வேன் என்று என்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிற்போக்கான சூழ்நிலைகளும் நீங்கள் மாற்ற முடியும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிற்போக்கான சூழ்நிலைகள் மாறாமல் இருக்குதுன்னா, நீங்கள் அந்த பிற்போக்கான சூழ்நிலைகளோடய நீங்கள் அரவணைச்சு அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. இந்த அடிமைகளை போல என்ன பண்ணுறது, கிடைக்கிறதா வாழ்க்கை, கிடைக்கிறதா சாப்பாடு, கிடைக்கிறதா வாழ்க்கை, இப்படி தான் வாழ்ந்துட்டு போயிடணுன்ற லெவலில் நீங்கள் அதோடு நீங்கள் பின்னி பணிஞ்சு போயிட்டே இருக்கிறீங்க. இந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு சொல்கிறவங்க சூழ்நிலை பேடாக இருந்துச்சு, சூழ்நிலை கஷ்டமாக இருந்துச்சு, சூழ்நிலை மோசமாக இருந்துச்சு, சாதகம் இல்லை, இன்னும் சொல்ல போனால் இவங்க அடிமைகள். அங்கே போய் தீர்மானம் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை சொல்கிறாங்க. தீர்மானிக்கிறது மட்டும் இல்லை, அந்த தீர்மானத்தை பேசுகிறாங்க. தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்போ என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, ஜெயிக்கிற எல்லாருடைய வாழ்விலையும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருந்திருக்கும். என்ன காரியம்னா, அவர்கள் தீர்மானங்களை எடுத்தவர்களாக இருப்பார்கள். நீ எந்த ஒரு ஹிஸ்டரி எடுத்தாலும், எந்த வரலாறு எடுத்தாலும், எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும், வாழ்க்கையில் வளர்ந்த எந்த ஒரு ஆளாக எடுத்தாலும், அவங்க வாழ்க்கை ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க, ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க. நீ எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஏதோ ஒரு புக் எடுத்து வாங்கி படித்து பாருங்கள். இன்றைக்கி டாப் 1 இருக்கிறவங்க, இன்றைக்கி உள்ள டாப் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், டாப் 1 மில்லியனியர்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்க புக்கை எடுத்து பயோகிராஃபியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட டிசிஷன் அந்த இடத்துல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றதாக இருக்கும். தீர்மானம். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இறுதியில் சொல்லி கொண்டது மட்டும் இல்லை, வேண்டிக் கொள்கிறாங்க. தீர்மானம் எடுத்த உடனே நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், என்றைக்கெல்லாம் நீங்கள் தேவனுடைய வழியில் போவேன், தேவனுடைய வழியில் வாழ்வேன் என்று சொல்லி என்றைக்கெல்லாம் நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, 9ஆம் வசனம் படிக்கிறேன் கேளுங்க. தேவன் தானியேலுக்கும் பிரதானிகளின் தலைவனிடத்திலும் தயவு இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆமென். புரிஞ்சிச்சா என்னன்னு? பக்கத்தில் புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சு? பிற்போக்கான சூழ்நிலைகள், திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, இன்றைக்கு ஏன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் 10 11 அப்படியே நம்ம பின்னி பிணைஞ்சு போயிட்டே இருக்கிறோம். அவ்வளோதாங்க, என் தலையெழுத்துங்க, நான் வாங்கிட்டு வந்து வரேன் அப்படிங்க, இந்த ஆண்டவர் இப்படி தாங்க, அப்படியே வாழ்ந்துப்போம். நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த இருக்கிற பிற்போக்கான சூழ்நிலைகளோடு இசைந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பிற்போக்கான சூழ்நிலை என் தேவன் என்ன விரும்புகிறாரு, இப்படி தான் வாழ்வேன் என்று என்றைக்கு தீர்மானம் எடுக்கிறீர்களோ, நல்லா கவனமாக கேளுங்க, என்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு வெற்றியின் பாதையில் நீங்கள் செல்வதற்கான தயவு இரக்கம் கிடைக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். தேவனுடைய உதவியை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் தேவன்கிட்ட உதவி, ஆண்டவர் எங்க எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றார். கண்டிப்பாக பண்ணுற உதவி செய்ய மாட்டார். யாரு டிசிஷன், நல்ல தீர்மானம் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும்னா தயவும் உண்டாகும், இரக்கம் உண்டாகும்படி அந்த இடத்துல தேவன் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். புரிஞ்சிச்சா? பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. ஏன் புரிஞ்சான்னு காலை நேரத்தில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அதான் கேட்குறேன். புரிஞ்சிச்சான்னு கேட்க, புரிஞ்சிச்சா ஏதாவது? ஒரு விஷயம் சொல்கிறேன், தீர்மானம் எடுப்பவர்களுக்கு தேவனே உதவி செய்வார். தேவனே அங்கே ஆஜராவார். நான் வந்துட்டேன்ப்பா, நீ நல்ல டிசிஷன் எடுத்தியல்ல, அந்த டிசிஷனை, அந்த தீர்மானத்தை நான் காப்பாற்ற வரேன், நான் உதவி செய்ய வரேன். நீ இதயத்தில் சொன்னது மட்டும் இல்லாமல் நீ அங்கே இருக்கிற ஆள்கிட்ட நீ கேட்ட, முதல்ல எங்கே நடக்கு, இதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு நீங்கள் முதல்ல இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்க. ரெண்டாவது வெளியே சொல்ல பாருங்க, கர்த்தர் அங்கு தயவை உண்டு பண்ண ஆரம்பிப்பார். என்ன பிரச்சனைனா, சில பேர் தீர்மானம் எடுக்கிறதே கிடையாது.
நான் அதான் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சைக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்னதான் வாரம் சர்ச்சைக்கு வந்துட்டு அந்த சபைக்கு வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டில் அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இந்த பிரசங்கத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடுக்காமல் நீங்கள் போனீங்கன்னா, நான் சொல்கிறேன், நான் பேசுகிறது உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் ஆகவே ஆகாது. எத்தனை வருஷம் நீங்கள் சர்ச்சில் அந்த வாரம் வந்து பிரசங்கத்தை கேட்டு போனாலும், பிரம்மாண்டமான அதிசயமான அற்புதமான காரியத்தெல்லாம் கேட்டுட்டு போனாலும் உங்கள் வாழ்க்கை நடக்குமா நடக்காதானா உங்களை பொறுத்து தான் இருக்குது. பிரசங்கத்தை கேட்டு என்ன தீர்மானம் எடுத்தீர்கள்? எழுந்துச்சு நிற்க சொல்கிறோம் இல்லையா? எதுக்கு எழுந்துச்சு நிற்க சொல்கிறோம்? தீர்மானம் எடுப்பதற்காக. ரைட்டு, இன்றைக்கி இந்த மெசேஜை கேட்டேன், இந்த வார்த்தை தேவனோடு பேசினார். அப்போ நான் என்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் இதுக்கு நான் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு பிளான் நம்ம பண்ண வேண்டும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை நிர்மாணிக்கிறதே நீங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் தான். புரியுதா? நல்ல தீர்மானங்கள் தேவ தயவையும் தேவ இரக்கத்தையும் உங்களுக்கு கொண்டு வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆகவேதான் இறுதித்த தீர்மானம், நான் நல்லா இருப்பேன், நல்லா வாழ்வேன், நான் வெற்றி பெறுவேன், நான் செழிப்பேன், என் குடும்பம் இப்படி தான் இருக்கும், என் வீடு இப்படி தான் இருக்கும், என் பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்க, என் பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கும், என் நம்முடைய ஊழியம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படி தீர்மானம் எடுத்தீங்கன்னா, நான் இந்த பூமியை ஆள போகிறேன், என்னை ஆள்கிறவனா கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்கள், தேவரே உங்களுக்கு உதவி செய்வார். மனுஷ கண்களில் தயவு கிடைக்கும்படி பண்ணுவார். இந்த இடத்துல பார்க்குறோம், பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பாவம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பாவத்துக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேணும்னாலும் நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பேன் நீங்கள் தீர்மானம் பண்ணினா தாங்க உங்களுக்கு தேவன் உதவி பண்ண முடியும். நம்ம என்ன தீர்மானம் பண்ணுறது இல்லை, சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம், அனுபவிச்சுட்டு போயிடலாம், தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலான்னு நீங்கள் என்ன தான் கேட்டாலும் சரி, நான் கேட்டாலும் நான் இப்படி தான் வாழ்க்கை வாழ்வேன்றீங்கன்னா, நான் சொல்கிற பாவத்தில் நீங்கள் வெளியே வரவே முடியாது, அதே பாவத்தில் தான் இருப்பீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பாவத்தில் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒரு தீர்மானம் பண்ணணும், நான் இனிமேல் இதை தொட மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன். என்னைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீர்களோ அன்னைக்கு பரலோகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துடும். புரியுதுங்களா? நம்ம தான் தீர்மானம் எடுக்கிறதுல நம்ம என்ன சொல்கிறோம், அதெல்லாம் வாழ்க்கை வாழ்கிறதுக்குப்பா, அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும், இதெல்லாம் அனுபவிக்காமல் எப்படி? பைபிளில் போடப்பட்டிருக்கு, நாம் அனுபவிப்பதற்கு சகல வித நன்மைகளை கொடுக்கிறவர், தீமைகளை கிடையாது, தப்பான விஷயங்களை கிடையாது, தேவன் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தப்புன்னு தோணுதா? பக்கத்தில் தோணுதா? கேளுங்க, பக்கத்தில் தப்புன்னு தோணுதா? சிலக்கு இது எப்படிங்க விட முடியும், வாய்ப்பே இல்லையே, சான்ஸே கிடையாது. நான் சொல்கிற தேவ உதவியும் சான்ஸே கிடையாது. நீ என்னைக்கு இதை விடுவேன், நீங்கள் செல்ஃபோனுக்கு எல்லாருக்கும் ஒரு அடிமையாது, நீங்களாம் அடிமை. செல்ஃபோன் அடிமைத்தனத்து வெளியே வரணும்னா நீங்கள் முடிவு பண்ணுறதுல தான் இருக்குது. ஹலோ, இனிமேல் ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் பயன்படுத்துவேன், இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிடும். நீங்கள் தீர்மானம் பண்ணி பாருங்கள், தேவனை உதவி செய்வார். ஆனால் பெரிய பாடு இல்லை, அது எப்படிப்பா? நான் சொல்கிறேன், தேவன் ஹெல்ப் பண்ணுவாருங்க, தேவன் உதவி செய்வாருங்க. சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துடலாம் பாஸ்டர். ஏன்னா நாங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதே செல்ஃபோன் தானே, அது எப்படி முடியும்? நான் திரும்ப சொல்கிறேன், ஏன் இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் அப்படியே இருக்கிறது என்பதற்கு காரணம் என்ன யோசிச்சு பார்த்தீங்களா? பிற்போக்கான சூழ்நிலையில் இவங்க மாற்றினாங்க. எப்படி மாற்றினாங்க? என் நாடு வேற, சாப்பாடு வேற, ட்ரெஸ்ஸு வேற,
பேர் வேற இருந்தாலும், இந்த ஊரில் இப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் வாழ்ந்தாலும் எங்கள் தேவன் ஒரு நியமத்தை வச்சிருக்கிறாரு, கட்டளையை வச்சிருக்கிறாரு, வார்த்தையை வச்சிருக்கோம், இப்படி தாண்டா நாங்கள் வாழ்வோம்னு சொல்லி இறுதியில் தீர்மானம் பண்ணது மட்டும் கிடையாது, அதை கொண்டு போய் ஷேர் பண்ணுறாங்க. திரும்ப சொல்கிறேன், என்றைக்கெல்லாம் நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீர்களோ, நீதியாக வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்து பாருங்க, அநீதி பக்கமே போக மாட்டோம், லஞ்சம் பக்கமே போக மாட்டோம். அநேக மக்கள் பாருங்க, இதில் கூட கை சுத்தம் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ற லெவலில் போயிடுறாங்க. நான் சொல்கிறேன், ஒன்று நீங்கள் ஒத்து போகலாம், இன்னொன்று எதிர்த்து வாழலாம். நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க? இந்த உலகத்தின் பாவத்தோடு ஒத்து வாழ போகிறீங்களா, இல்லை தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல எதிர்த்து வாழ போகிறீர்களா? உங்கள் கையில் தான் இருக்குது. அதுதான் உங்களுக்கு மேலே யார் வேணுமானாலும் நீங்கள் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பியுங்கள். நிறைய பேர் பாருங்கள், எனக்கு மேலே இவன் இருக்கிறான், பிரச்சனைங்க இல்லை, அவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரியா, அவர் நம்மாள். உங்களுக்கு புரியுதா? உங்கள் பாஸாக இருக்கலாம், உங்கள் முதலாளியாக இருக்கலாம், பெரிய உங்களுக்கு மேலே பெரிய மேலதிகாரி யாராக இருக்கலாம். ஐயோ இவனையா போட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க, யார் உங்கள் மேலே தலைவராக இருந்தாலும் அவரையே ஆள்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அது நம்ம டீமை சேர்ந்தவர், நம்ம கர்த்தர். ஆகவே தான் நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் நாம் ஆராதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். உங்கள் அதிகாரி கடினமான அதிகாரியாக இருக்கலாம், உங்கள் அதிகாரி இரக்கமே இல்லாத அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் ஒன்று நிச்சயம், உங்களுக்குள் இருப்பவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். சொல்றது புரியுதுங்களா? நிறைய பேசலான் இருந்தேன், அடுத்த வாரத்தில் நிறைய பேச போகிறேன். இன்னைக்கு எழுந்து நிற்போம். அடுத்த வாரத்தில் அற்புதமான காரியங்களாம் இன்னும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு டிசிஷனோட நீங்கள் போய் ஆகணும். நீங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் முடிஞ்சு, சர்ச்சை முடிஞ்சு நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வைக்கணும், நான் இப்படி இருப்பேன், நான் இப்படிப்பட்ட உங்கள் தீர்மானத்தை உங்கள் நோட்டில் எழுதி வைங்க. தீர்மானம் என்றைக்கு நீங்கள் எடுக்கிறீர்களோ, ஒன்று தெரியுங்களா, தீர்மானத்துக்கு பவர் இருக்குது, தீர்மானத்துக்கு வல்லம் இருக்குது. சில பேர் ஜெபமே பண்ண முடியல, ஏன் ஜெபம் பண்ண, தீர்மானமே பண்ணலையே, அப்புறம் போய் ஜெபம் பண்ண முடியும்? பைபிளை படிக்கிறது இல்லை, முதல்ல தீர்மானத்தில் தாங்க ஆரம்பிக்குது வாழ்க்கையை. இப்படி இருப்பேன், இப்படி படிப்பேன், இவ்வளோ படிக்க போகிறேன், இவ்வளோ கேட்க போகிறேன், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண போகிறேன், இப்படியெல்லாம் ஊழியம் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் தீர்மானம் பண்ணனால கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே இன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் வீக்காக இருக்கிறீங்களோ, நீங்கள் பக்கத்தில் யாரையும் வாயை திறந்து நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் உள்ளத்தில், உங்கள் இருதயத்தில் முதல்ல சொல்லுங்கள், நான் இப்படி இருக்க போகிறேன். ஒருவேளை சில தவிர்க்க முடியாத பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்னா, பாவத்திலேருந்து உங்களை வெளியே கொண்டு தேவன் அன்னைக்கே எல்லாம் கல்வாரி செலவு செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் நம்ம அனுமதிச்சுட்டு இருக்கிறோம், அந்த பாவம் நம்ம ஆண்டு கொண்டு இருக்குது. நீங்கள் தீர்மானம் பண்ணுனா அதுலேருந்து உங்களுக்கு வெளியே வருவது கர்த்தர் உதவி செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு சிறிது நேரம் ஒரு 3 தீர்மானங்களையாவது இன்றைக்கு எடுத்துகிட்டு போங்க. ஒரு 3 தீர்மானங்கள் நான் சொல்கிறேன், அதில் தேவனுடைய உதவியை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மிகுந்த பிற்போக்கான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் கண்ணீர், எப்போ பார்த்தாலும் புலம்பல், எப்போ பார்த்தாலும் வேதனை, வாழ்கிறதா சாகிறதா இந்த இடத்துல, அப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் அதெல்லாம் மோசமாக இருக்கலாம். அதை உங்களால் மாற்ற முடியும். எப்படின்னா, நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் தான் இருக்குது. இந்த சூழ்நிலை இப்படி இருந்தாலும் நான் இப்படி இருப்பேன், என் தேவன் இப்படி விரும்புகிறார், நான் அவருடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை கொண்டு போக போகிறேன். என் சூழ்நிலை இப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை துதிப்பேன், ஜெபிப்பேன், வேதத்தை படிப்பேன், இந்த சூழ்நிலையிலையும் நான் சர்ச்சுக்கு வருவேன், இந்த சூழ்நிலையிலையும் சரியான நேரத்தில் சர்ச்சுக்கு வருவேன்.
இந்த சூழ்நிலையிலையும் நான் ஊழியத்தை விட மாட்டேன், இந்த சூழ்நிலையிலையும் நான் கொடுக்கறத நிறுத்த மாட்டேன், இந்த சூழ்நிலையிலையும் நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டேன், நிச்சயம் நன்றி சொல்வேன். நீ தீர்மானம் பண்ணி பாருங்க. இனிமேல் இந்த தப்பான காரியத்தை செய்ய மாட்டேன். நீ தீர்மானம் பண்ணினா மட்டும்தான் தேவன் உதவி செய்வார். தானியேல் நமக்கு பெரிய ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இருதயத்தில் தீர்மானம் பண்ணினாங்க. என்றைக்கெல்லாம் நீங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறீங்களோ அன்றைக்கெல்லாம் தேவனுடைய உதவி, இரக்கத்தை, தயவையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் இருதயத்தில் பேசின பேச்சை தேவன் கேட்டிருக்கிறார். உங்கள் தீர்மானத்தை கண்டிருக்கிறார். அநேக பேர் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் இதில் எப்படி இந்த தீர்மானத்தை எடுக்கிறதுனே நீங்கள் குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சூழலை போய் எப்படிங்க இந்த இப்படி பண்ண முடியுமா என்ற ஒரு காரியங்கள். ஆனால் அந்த குழப்பத்தின் மத்தியில் நீங்கள் டிசிஷன் தேவன் பக்கமாக நின்று, தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக நின்று தீர்மானம் எடுத்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி பண்ணுவார். இரக்கம் கிடைக்கும்படி கர்த்தர் பண்ணுவார். உங்களுக்காக கொடுக்காதெல்லாம் கொடுக்க வைப்பார். உங்கள்கிட்ட பிடிங்கின ஆட்கள்லாம் தேவன் கொடுக்க வைப்பார். உங்கள்கிட்ட பறிச்ச ஆட்கள்லாம் கொடுக்க வைப்பார். தடைகளை அகற்றுவதை நீங்கள் பார்ப்பீங்க. இதுவரை உங்களுக்கு மூடின கண்கள் உங்களுக்காக திறப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் கேட்ட வார்த்தைலாம் இது தப்பான வார்த்தையிலே கேட்டிருக்கலாம். இப்போ இனிமேல் நல்ல வார்த்தையில கேட்க போகிறீங்க. நல்ல வார்த்தையில கேட்க போகிறீங்க. தேவன் தயவு கிடைக்கும்படி பண்ணியிருக்கிறார். தேவன் இரக்கம் கிடைக்கும்படி பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றினவர்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். நான் சொல்ல, நீங்கள் உங்கள் சூழ்நிலையை உங்களால் மாற்ற முடியும். இன்னைக்கு நீங்கள் கேட்ட வார்த்தையின்படியே நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் எப்போதுமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்த தீர்மானத்துக்கு தேவன் உதவி செய்ய உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை உங்களை உயர்த்துறதை பார்ப்பீங்க. தேவனுடைய கிருபை உங்களை நிப்பாட்டுவதை நீங்கள் பார்ப்பீங்க. தேவனுடைய கிருபையால் நீங்கள் வாழ்றதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஜெபம் செய்வோம். பிதாவாகிய எங்கள் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு நீ எங்களோட பேசினபடியாக எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். தானியேலின் வாழ்க்கையின் மூலமாக, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையின் மூலமாக, எங்கள் வேத பக்தர்கள் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் ஆண்டால் என்ன, எங்கள் காரியம் ஜெயமாக தான் முடியும். ஏனென்றால் எங்களை ஆள்கிறது நீர் கர்த்தாவே. எங்களை நடத்துகிறது நீர், எங்களை போஷிக்கிறது நீர் கர்த்தாவே. எந்த இடத்துல நீங்களை எடுத்துகிட்டு போனாலும் திரும்ப எங்கள்கிட்ட வரும் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்கள். ஓ நீர் காலங்களையும் சமயங்களையும் நீர் மாற்றுகிற தேவன். அதே போல் நாங்களும் சூழ்நிலைகளை மாற்றும்படிக்கு நாங்கள் நல்ல தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாரும் நல்ல தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்மானங்கள், ஆண்டவரே, எடுத்த தீர்மானங்களுக்கு நீர் உதவி செய்ய நீர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறீர். இந்த வாரத்தில் ஏராளமான உதவிகளை உங்களுடைய பிள்ளைகளுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தனை இறங்கி செய்வதை உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். போக்கில் மரத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக, குடும்ப உறவுகளிலே சமாதானம் உண்டாவதாக, கையின் பிரயாசம் நல்ல ஒரு பெருக்கமும் முன்னேற்றமும் உண்டாவதாக, சரீரத்தில் நல்ல சுகம் ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. மனதிலே ஒரு நிம்மதி ஆளுகை செய்ய இளைப்பாறுதல் உண்டாவதாக. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எடுத்த காரியத்தில் ஜெயம் எடுப்பார்களாக. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியம் வாய்ப்பதை உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும் என்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.
தெய்வ மகிமை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு நடத்துவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஊழியங்கள் வளர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய அற்புதங்கள் அதிசயம் இந்த ஊழியத்தில் நடப்பதாக. தொடர்ந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.